அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். தாயிற் சிறந்ததோர் கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று பெற்றோரின் பெருமையை சொல்லாத இலக்கியம் இல்லை. ஆனால் இன்றைக்கு ஆதாயத்திற்காக கருணை இல்லங்கள், முதியோர் இல்லங்கள் என்று மூலை முடுக்கெல்லாம் முளைத்துக் கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? அளவான குடும்பத்தில்தான் அன்பான வாழ்க்கை இருக்கிறது என்று குறுகிய வட்டத்திற்குள் சுயநல வாழ்க்கையில் பண்பையும் பாசத்தையும் துறந்தவர்கள் 60 வயதை கடந்தவர்களை ஆதரவற்றவர்களாக அப்புறப்படுத்துவதுடன் ஓரம் கட்டப்பட்ட ஓரிடமாகவே முதியோர் இல்லங்களை தேர்வு செய்கின்றனர். வயிற்றில் இருக்கும்போது உதைத்தாய், தாங்கினேன், மார்பில் மிதிக்கும்போது மகிழ்ந்தேன், இன்றைக்கு உதறி தள்ளிவிட்டு போகிறாய், வலிக்கிறது நெஞ்சம் என்று கலக்கத்துடன் கண்ணீர் விடுகின்றனர் முதியோர் இல்லங்களில். முதியோர் இல்லங்களில் அன்புக்காகவும் அரவணைப்புக்காகவும் ஏங்கித் தவிக்கும் முதியோர்களை காக்கவும் அவர்களின் பாதுகாப்பை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 1ஆம் நாள் உலக முதியோர் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. பெற்றோர்களை கடைசி காலத்தில் கவனிக்காமல் விட்டுவிடுவது சட்டவிரோதமானது என்ற அரசின் சட்டம் இருந்தாலும் அதை அலட்சியம் செய்து தங்கள் பெற்றோர்களை அனாதையாக்கி தவிக்கவிடும் பிள்ளைகள் ஒன்றை சிந்திக்க மறந்துவிடுகின்றனர். எந்த ஒரு பெற்றோரும் தாங்கள் கொடுமைப்படுத்தப்பட்டு தனிமைப்படுத்தப்படுகிறோம் என்று தங்கள் பிள்ளைகள் மீது புகார் கொடுப்பதில்லை. இதைத்தான் பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல் என்கிறார்களோ? முதியோர் தனிமைப்படுத்தப்படுவதை தடுக்க அன்பு உள்ளம் கொண்ட பிள்ளைகள் எத்துணை பேர் இருக்கிறார்கள் என்பது தெரியாது. ஆனால் அரசை முன்னின்று இன்னும் பல விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வந்தால் தனிமையில் தவிக்கும் எத்தனையோ முதியோர்களுக்கு விடிவு காலம் கிடைப்பதுடன் எதிர்காலத்தில் முதியோர்களின் தனிமை துன்பங்களுக்கும் விடிவு காலம் கிடைக்கும். ஒற்றுமைக்கு இலக்கணமாய் திகழ்ந்த நம் பாரத தேசத்தில் வரும் காலங்களில் கூட்டு குடும்ப முறையை ஏட்டில் படிக்கும் அவலத்திற்கு நம் வாழ்க்கை முறை மாறிவிட்டது. இளமையும் முதுமையும் மனித வாழ்வின் சுழற்சி என்பதை கவனத்தில் கொண்டு அன்புக்காக இயங்கும் முதியோர்களுக்கு நீங்கள் அள்ளிக் கொடுக்கப் போவதில்லை, சிறிது அன்பை தான் கொடுக்கப் போகிறீர்கள். அன்பை கொடுத்து பாருங்கள், இன்பம் பெறுவீர்கள். லோட்டஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஞானசேகரனுடன் நாகேஸ்வரி சவுந்தரராஜன்.